சிம்மம் ராசிக்கு ராஜா கிரகமா விளங்கக்கூடிய சூரிய பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவை எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் மாத்திக்கவே மாட்டீங்க. அப்படி மாத்திக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட அகராதியிலே இருக்காது. இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சா பாதகமான பயன்கள் இருந்து விடுபட்டு வெளிவர முடியும், சாதகமான வாய்ப்புகளை நீங்க என்ன செய்யணும், மேலும் எளிய முறையில செய்யக்கூடிய பரிகாரத்தால உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார நிலையை நீங்க அடைய முடியும். அது என்ன மாதிரியான பரிகாரம், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு எல்லா விதத்திலையுமே வேகம் காட்டக்கூடியவங்க, அதற்கான பலனையுமே உடனே எதிர்பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னா சிம்மராசி அன்பர்கள் தான். இவங்களுக்கு பின்னாடி இருந்துட்டு குறை கூறதும் கூட இருந்துகிட்டே துரோகம் செய்யறதும் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. அதே போல இந்த மாதிரியான நபர்களை கண்டறிஞ்சுட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஒதுக்கிட்டாங்களோ அவ்வளவுதான். திரும்ப உங்களோட வாழ்க்கையில யாரையுமே இந்த மாதிரியான நபர்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் சூடாகவும் சுவையாகவும் சாப்பிடணும் அப்படிங்கறது விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசிக்கு 2ஆம் இடமா இருக்கக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியா புதன் பகவான் வராரு. அதனால பணத்திற்கு குறைவே இருக்காது. ஆனாலும் கையில் தங்காதபடி செலவுகளும் வந்துகிட்டே இருக்கும். இந்த புதன் பகவான் பேச்சுக்கும் அதிபதிங்கிறதுனால யோசித்த அந்த கணமே பளிச்சுன்னு உங்களோட கருத்தை தெரிவிச்சிடுவீங்க. ஒரு சபையில இருந்தா கூட சரி எது கெட்டது எது அப்படிங்கிற விஷயத்தை அலசி ஆராய்ந்து சரியான முடிவு சொல்றதுல இந்த சிம்மராசி அன்பர்கள் ரொம்பவுமே தெளிவான நபர்களா இருப்பீங்க. இவ்வளவு தெளிவு படைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. இந்த சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலான நபர்களை பாருங்க, படிச்ச படிப்பு ஒன்னா இருக்கும், செய்யற வேலைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேலை செட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, சிலரை வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில்கள் சிறப்பானதா இருக்கும். பெயர், பணம், புகழ் அப்படின்னு இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கிடைக்கக்கூடிய துறைகள் அல்லது இந்த மாதிரியான பதவிகளை தேர்ந்தெடுத்து அது கிடைக்கிற வரைக்குமே பொறுமையா செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள். சூரிய பகவான் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமா சூரிய பகவான் விளங்குறாரு. அதனால இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், காரிய தடைகள் இதெல்லாம் தீருவதற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருவது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பூலோகத்திலேயே சூரியனுக்கு நிகரா ஒரு தலம் இருக்கு அப்படின்னா அது திருவண்ணாமலை தாங்க. கொழுந்து விட்டு அக்னியானது கருணையின் பொருட்டுதான் இங்க மலையா குளிர்ந்திருக்கு. சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குது. சூரியன் எப்படி எல்லாத்துக்குமே மையமா இருக்காரோ அது போலதான் பூமியோட மையமா இந்த திருவண்ணாமலை தலம் இருக்கு. அதனால முடிஞ்சா உங்களால நேர்ல சென்று திருவண்ணாமலை கிரிவலம் சென்றுட்டு அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருவது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடா அமைஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட வீட்லயோ அருகில் இருக்கும் சிவனாலயத்திற்கோ சென்று சிவன் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க சிவபெருமான் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல நீங்க பரிகாரமா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்க சிவபெருமான வழிபடுறதும் அதே போல கால பைரவரை வணங்கி வருவதும் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாகவும் பரிகாரமும் பார்க்கப்படுது. இதனை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதை நீங்க கண்கூடா காண முடியும். மேலும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்க போன் நம்பர் மூலமாவே தொடர்பு கொண்டு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு காண முடியும். கீழே இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுமே தீர ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி அதற்கான தீர்வு பெற்றுக்கொள்ள முடியும். டிஸ்கிரிப்ஷனுமே நம்பர் கொடுத்திருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமா தாங்க ஜாதகத்தை கணிச்சு இப்ப உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நம்பர் உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நாம இப்போ இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம்.
இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே உங்களுடைய ராசியில கேது பகவானும், கலஸ்ர ஸ்தானத்தில் சனி பகவானும், ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும், சந்திர பகவானும், அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் வலம் வரக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும், 14ஆம் தேதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும், 16ஆம் தேதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போறாங்க. அதே போல 31ஆம் தேதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார். இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தடைகளை தகர்த்தெறிந்து தன்னோட காரியத்தை செய்து கொள்ளக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த மாதம் பணம் வரத்து அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும். மனதுல புது உற்சாகம் பிறக்கும். தடைபட்டிருந்த அனைத்து காரியங்கள்லையுமே தடைகள் நீங்கி சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்திலுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க. ரொம்ப நாளா தடைபட்டிருந்த காரியங்கள் இப்பொழுது வேகம் எடுக்கும். கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாம யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது நல்லதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையோடு செயலாற்றுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும். வாடிக்கையாளர்கள் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க. நிதி பிரச்சனை நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எதையுமே குழப்பத்துடனேயே செய்யக்கூடிய வாய்ப்பா இருக்கும். அதனால கவனமா உங்களோட செயல்களை நீங்க இருக்கணும். சக ஊழியர்கள் கிட்ட நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் வரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனமா இருக்கணும். சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை வரலாம், கவனமா இருங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலான காரியங்களை செய்து முடிப்பதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதுல புதுவிதமான துணிச்சல் வரும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமா வேலைகள்ல தாமதம் வரலாம், கவனமா இருங்க. வீண் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கிட்டு போகாம முன்னேற்றம் காண கூடுதலா உழைச்சா நன்மைகளை பெற முடியும். எதிர்பார்த்த உதவிகளுமே தக்க சமயத்துல வந்து சேரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமா வரலாம். கூட இருக்கிறவங்க கிட்ட பேசும் பொழுது கவனமா பேசுங்க. ஒரு சில காரியத்துல அவசரமா முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலம் தக்க உதவி கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்ததை விடவே வெற்றி கிடைக்க கொஞ்சம் பாடுபட்டா நல்லதா இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான துறைகள்ல முன்னேற்றம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டாக போகுது. பொருளாதார வளம் சிறப்படையும். காரிய அனுகூலம் உண்டாக்கும். செல்வாக்குள்ள முன்னேற்றம் வரும். உங்களோட முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட்டாலுமே அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறும். தெய்வ நம்பிக்கையில அனைத்து சுப காரியங்களும் நடக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதா இருக்கும். உங்களோட உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்கும். மேல் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிறது பதவி உயர்வுக்கு சிறப்பான முன்னெடுத்து கொடுக்கும். சொல்ற வேலையை சரியா செஞ்சாலே போதும். அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு உங்கள் பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க. நீங்களா முன்னின்று செய்யறது நல்லது. வியாபாரிகள் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆரம்பம் இனி வரக்கூடிய காலகட்டம். இதன் மூலம் பணவரத்து சீரா இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் உண்டாகும். குறைந்த முதலீட்டுல தொடங்குறது ரொம்பவுமே சிறப்பா இருக்கும். பெரிய அளவீடுல முதலீட போட்டு பெரிய அளவுல நீங்க முயற்சிகளை செய்யும் பொழுது ஏற்படுகிற சறுக்கு நிலையை நீங்க சமாளிக்கக்கூடிய வளமை இப்பொழுது இருக்குமான்னு கேட்டா இல்லை. அதனால சிறிய அளவிலான முதலீடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முன்பு சொன்னதுதாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமான் வழிபாட்டையும் அங்கு இருக்கக்கூடிய கால பைரவரையும் வணங்கி வருவதால் நன்மைகள் பலவும் பெற முடியும். காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்கி வளர சிவபெருமான் மற்றும் கால பைரவர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார்.
என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது சிம்மராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, பார்த்து பயன்பெறட்டும். மேலும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்படி நீங்க செய்யறதன் மூலம் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறோம். இது போல எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலைகள் மூலம் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே சொல்லியிருக்கோம். உங்களோட நண்பர்கள் வேற எந்த ராசியா இருந்தாலுமே நம்மளோட சேனல்ல அதற்கான வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம், பார்த்து பயன்பெறட்டும். நீங்க அந்த பதிவு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.